16வது அதிகாரத்திலே ஆகாரும் துறவும், ஹாகார் அண்ட் ஃபவுண்டைன், அதை பற்றி சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக, கடினமாய் நடத்தப்பட்டு ஓடிப்போய் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த ஆகார். ஹாகார், who was treated hardly and ran away and wandered in the wilderness. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 7 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள்தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயந்தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றாள். அப்பொழுது சாராள் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீருற்றண்டையில் கண்டான். இங்கே சாராள் கடினமாய் ஆகாரை நடத்தினபடியால் ஆகார் எங்கே போவதென்று தெரியாமல் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்ததை கர்த்தருடைய தூதனானவர் சந்தித்து, திரும்பி உன் நாச்சியார் அண்டைக்கு போ என்று அவளை ஆறுதல் படுத்தினதை பார்க்க முடிகிறது. இன்று நாமும் கூட குடும்பத்தினராலோ வேலை ஸ்தலங்களிலே பணி செய்கிறவர்களாலோ மற்றவர்களாலோ கடினமாய் நடத்தப்படும் போது உள்ளத்திலே காணப்படுகிறதான வேதனை, துக்கம் நம்முடைய சமாதானத்தையும் கெடுத்து நமக்கும் எங்கேயாவது போய்விடலாம் என்ற எண்ணம் தோன்றும். ஆனால் கடினப்பாடுகளிலும் நம்மை தேற்றுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆகாரின் அலைச்சலிலிருந்து நாம் கண்டுகொள்ள முடிகிறது. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. இரண்டாவதாக, தனித்து விடப்பட்டதினால் அங்கலாய்த்து போன ஆகார். ஹாகார், who was left alone, was devastated. ஆதியாகமம் 16:11 பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்றார். தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இந்த வனாந்தரத்திலே யார் என்னை விசாரிப்பார், யார் என்னுடைய காரியங்களை பார்த்து கொள்வார் என்ற அங்கலாய்ப்பு ஆகாரின் உள்ளத்தை அதிகமாய் விசனப்படுத்தினது. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சன்னதியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று தேற்றினார். இன்று பல நேரங்களிலே தனித்து விடப்பட்டதான சூழ்நிலை அனுதின வாழ்க்கையில் நம்மையும் புரட்டி போடுகிறது. நாமும் அங்கலாய்த்து என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போகிறோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் நம்மை விசாரிக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை அறிந்து எல்லா அங்கலாய்ப்புகளையும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படி கர்த்தர் மேல் வைக்கும்போது நம்முடைய தனிமையான சூழ்நிலை, அங்கலாய்த்து போனதான அனுபவங்கள் நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக மாறும். அது மட்டுமல்ல, நாம் மற்றவர்களை கடினமாய் நடத்தாதபடிக்கு சாந்த குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இது நமக்கு கற்றுத்தருகிறது. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மூன்றாவதாக, கர்த்தரால் சந்திக்கப்பட்ட ஆகார். ஹாகார் met by the Lord. ஆதியாகமம் 16:13-14 அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு லாகாய் ரோயி எனப்பட்டது. கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்த ஆகாரை அங்கே காணப்பட்டதான துறவு மகிழ்ச்சியாக்கினது. துறவிலே கர்த்தரோடு பேசுகிறதான வாய்ப்பு ஆகாருக்கு கிடைத்தது. அந்த துறவிலே கர்த்தரோடு பேசின அனுபவம் அவளுக்கு இன்னும் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. ஆகாரை கண்ட தேவன் இன்று நம்முடைய சூழ்நிலையும் காண்கிறார்.
நாம் கடந்து செல்கிறதான கடினமான பாடுகளை அறிவார். நம்முடைய வேதனைகளும் கண்ணீர்களும் அவருக்கு மறைவாயில்லை. பாடுகளின் மத்தியிலும் நம்மை காண்கிற கர்த்தர், நம்மிடம் கடந்து வந்து நம்மோடு பேசி நம்மை மகிழ்ச்சியாக்குகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆகாரின் வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. நிச்சயமாகவே உங்கள் துக்கமும் சந்தோஷமாக மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆகாரை பற்றி சில காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்தீங்க. தனித்து விடப்பட்ட சூழ்நிலையிலும் கடினமாய் நடத்தப்பட்ட சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி கூப்பிட்ட வேளையில் கண்ணீரை கண்டு வியாகுலத்தை அறிந்து அவளுடைய சூழ்நிலையை மாற்றி அவளை ஆசீர்வதித்த கர்த்தர், பாடுகளின் வழியாய் துன்பங்களின் வழியாய் கடந்து செல்கிற மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களையும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி